ஸ்பைடர்மேன் ரசிகர்களுக்கு வணக்கம். ஸ்பைடர்மேன் த பிராண்ட் நியூ டே படத்தோட கதையை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் உருவான இந்த படம் இன்னைக்கு டேட் வரைக்கும் 15,000 கோடி ரூபாய்க்கு மேலே கலெக்ட் பண்ணியிருக்கு. அந்த அளவுக்கு இந்த படம் ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா 200% ஒர்த்து தாங்க. சின்ன பசங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கும் இந்த கதை ரொம்ப பிடிக்கும். குறிப்பாக தமிழ் ஆடியன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கிற மாதிரி இந்த கதை அமைஞ்சிருக்கு. எப்படின்னு கேட்குறீங்களா? இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கே புரியும். படத்தோட ஸ்டார்டிங்கில் ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ ரொம்ப குழப்பமான மனநிலையில் உட்காந்துட்ருக்காரு. அவர் மனசுக்குள்ளே ஒரு கேள்வி இருக்குது. நான் யார்? நான் பீட்டர் பார்க்கரா இல்லை ஸ்பைடர்மேனா? ஏன் இந்த கேள்வி அவர் மனசுக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பைடர்மேன் அப்படின்றது ஒரு பொறுப்பு, சமுதாயத்தோட பொறுப்பு. எங்கே ஆபத்து வந்தாலும் உடனே போய் காப்பாற்றுறாரு. யாருக்கு பிரச்சனை வந்தாலும் போய் தீர்த்து வைக்கிறாரு. ஸோ இந்த விஷயங்கள் பண்ணுறதுனால அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை பாதிக்கப்படுது. அதாவது பீட்டர் பார்க்கரா அவரால் சந்தோஷமாக இருக்க முடியல, அவரோட ரெகுலர் லைஃப்பை வாழ முடியல. எக்ஸாம்பிள், அவரோட ஹையர் ஸ்டடீஸை படிக்க முடியல, ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர முடியல. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயத்தை இழக்கிறாரு. ஆனால் அவருக்கு ஸ்பைடர்மேனாக இருக்கிறது தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. உடனே அவருக்கு ஒரு அசைன்மெண்ட் வருது, பக்கத்தில் யாரோ கொள்ளையடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு உடனே போய் அதை காப்பாற்ற போயிடுறாரு. ஸோ மாஸான ஓப்பனிங், பறந்து பறந்து போய் அடித்து அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணிடுறாரு. இப்போ அங்கே இருக்கிற ஒரு போலீஸ் உயரதிகாரி, ஒரு லேடி, அவங்க ஸ்பைடர்மேன் கிட்ட பேசுகிறாங்க. எனக்கு நீங்கள் வேலையே வைக்க மாட்டேன்றீங்க, எல்லா பிரச்சனைக்கும் நீங்கள் வந்துட்டீங்கன்னா நாங்கள் அப்புறம் எதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அவரும் சிரிச்சுக்கிட்டே, இருக்கட்டும், என்னால் முடிஞ்சதை நான் பண்ணுறேன், மீதியை நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பைடர்மேன் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இப்போ அகைன் வீட்டுக்கு ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவரோட ரூமில் ஒரு காஃபி கப் இருக்கும். அந்த கப்புக்குள்ளே ஒரு லெட்டர் இருக்கும். அந்த லெட்டரை எடுத்து பிரித்து படிக்கிறாரு. அந்த லெட்டர் யார் எழுதியிருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பைடர்மேனோட லவ்வர் எம்ஜே அப்படின்ற பொண்ணு எழுதியிருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டும் இருப்பாங்க, அவரோட பேர் நெட். ஸோ இவங்க 3 பேருமே ரொம்ப நல்லா ஒன்றா படிச்சிருப்பாங்க. இப்போ அடுத்து ஹையர் ஸ்டடீஸ் படிக்க போகிறதுக்கு முன்னாடி தான் இவருக்கு இந்த ஸ்பைடர்மேன் பொறுப்பு வரும்பொழுது அவங்க லவ்வருக்கும் அவங்க ஃப்ரெண்டுக்கும் இவர் யாருன்னே தெரியாத அளவுக்கு எல்லாமே மறந்து போகிற மாதிரியான சிச்சுவேஷன் வரும். ஸோ இவங்க ஸ்பைடர்மேன் ஆகிடுவார், இவர் லைஃப் இவர் பார்ப்பார். அவங்க ஃப்ரெண்டு டெய்லி இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நாங்கள் இப்போ ஃபஸ்ட் இயரில் படிக்கிறோம், நாங்கள் இப்போ செகண்ட் இயர் படிக்கிறோம், நாங்கள் இப்போ தேர்ட் இயர் படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு ரீல்ஸ் போட்டுகிட்டே இருப்பார். யார்? அந்த நெட்டுன்ற ஃப்ரெண்டும் எம்ஜே இவரோட லவ்வரும். ஸோ இவங்க 3 பேரும் ஃப்ரெண்டு. பட் அவங்க 2 பேருக்கு ஸ்பைடர்மேனை ஞாபகமே இருக்காது. ஸ்பைடர்மேன் ஒரு பக்கம் இந்த 3 வருஷம் என்ன பண்ணிட்டு இருப்பாருன்னா, சேம் தான், இந்த சமுதாயத்தில் வர பிரச்சனைகள்லாம் காப்பாற்றிட்டு இருப்பாரு. ஆபத்தை கிட்ட போய் சண்டை போட்டு எல்லாருமே காப்பாற்றிட்டு இருப்பாரு. இப்போ இவர் ஃபீல் பண்ணி அந்த வீடியோவை பார்த்துக்கிட்டே இருப்பார். இவர் நேரில் போயிட்டு அவங்க லவர் கிட்ட போயிட்டு பேசுவார், நான் தான் பீட்டர் பார்க்கர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்களுக்கு இவரை யாருன்னே ஞாபகமே இருக்காது. ஓ ஓகே, நீங்கள் பீட்டர் பார்க்கரா, சரி ஓகே அப்படின்வாங்க. அதே மாதிரி அவங்க ஒரு பார்ட்டி பண்ணுவாங்க. பார்ட்டிக்கும் இவர் போவார், போய் பார்ப்பாரு. அங்கேயுமே ஃப்ரெஷ்ஷாக பார்க்குற மாதிரி பார்ப்பாங்க. ஓகே, நீங்கள் ஏற்கனவே வந்திருக்கீங்கல்ல, கிஃப்ட் எடுத்துகிட்டு வந்தீங்களா, தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நார்மலாக பார்ப்பாங்க. ஸோ இவர் பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பார். ஒரு பக்கம் இதெல்லாம் போயிட்டுருக்கு. நம்மளோட வில்லனோட என்ட்ரி காட்டுறாங்க. ஸ்கார்பியன் அப்படின்னு ஒரு வில்லனை காட்டுறாங்க. அவர் இந்த பேங்க் கொள்ளைகள் அடிக்கிறது, அதுக்கப்புறம் இந்த மக்களுக்கு துன்புறுத்துறது, இதெல்லாம் பண்ணிகிட்டே இருப்பார். வழக்கம் போல் ஸ்பைடர்மேன் காப்பாற்றிட்டு போவார். இப்போ யாருமே எதிர்பார்க்காத மாதிரியான ஒரு புது பிரச்சனை அந்த சிட்டிக்கு வரும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுமக்கள்லாம் ரொம்ப வியர்டாக ரியாக்ட் பண்ணுவாங்க. சம்மந்தமே இல்லாமல் போயிட்டு ஒரு பொருளை திருடுறது, ஒருத்தரை போயிட்டு அடிக்கிறது. இவர் ஸ்பைடர்மேன் வருவார், அவங்கள தாக்குவார். திடீர்னு பார்த்தா, என்னாச்சு, எனக்கு எதுவுமே ஞாபகமே இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க. திருப்பி வேறு ஒரு தப்பு நடக்கும். அங்கே போயிட்டு அவர் ட்ரை பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா, இங்கே என்னாச்சு, எனக்கு எதுவுமே தெரியலையே அப்படின்வாங்க. ஆக்சுவலாக இது என்னென்னா, நம்ம 7ஆம் அறிவு படம் பார்த்துருந்தீங்கன்னா, நோக்குவர்மம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். அதாவது அந்த டாங்லி நம்ம இருக்கிற மனுஷங்களோட மைண்ட் கண்ட்ரோல் பண்ணி இவனை சுடு அப்படின்னு சொன்னால் சுடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒருத்தன் மைண்ட் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிப்பான். அதனால் ஸ்பைடர்மேனால் எதுவுமே பண்ண முடியாது. அவனே எதிர்க்க வேற ஒரு மனுஷன் மூலயமா பேசுவோம், என்னை நெருங்க முடியுமா உன்னால் அப்படின்ட்டு. அப்போ அந்த மைண்ட் கண்ட்ரோலை ஸ்பைடர்மேன் மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும்போது அவனால் அது பண்ண முடியாது. ஏன்னா ஸ்பைடர்மேன் பேசிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங் இல்லையா. ஸோ அதனால் ஸ்பைடர்மேனை மட்டும் மைண்ட் கண்ட்ரோல் பண்ண முடியாது. மற்ற எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணி சிட்டியே ரொம்ப டேமேஜ் பண்ணிவிடுவான். பட் அவன் சிட்டியில் இருக்க மெயின் டேமேஜ் கண்ட்ரோல் அப்படின்ற ஒரு யூனிட் இருக்குது. அதாவது எல்லா பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட அரசாங்கத்துடைய ஒரு முக்கியமான ஒரு யூனிட் அது. அதில் இருக்க ஏதோ ஒரு பொருளை திருடுறதுக்கு அவன் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அவன் அதை ட்ரை பண்ணுறான் அப்படின்றத ஹீரோ கண்டுபிடிச்சிடுறாரு. டேமேஜ் கண்ட்ரோலில் இருக்கிற ஹையர் அஃபிஷியல் கூட ஸ்பைடர்மேனை இன்வைட் பண்ணி, நம்ம 2 பேர் சேர்ந்து தான் இப்போ அந்த ஸ்கார்பியன் அவனை நம்ம அழிக்கணும், ஏன்னா டேமேஜ் கண்ட்ரோலுக்குள்ளே அவனை வரவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பாதுகாப்பு விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. திரும்பவும் ஸ்கார்பியன் தன்னோட வேலையை காட்ட ஆரம்பிக்கிறான். ஸ்பைடர்மேன் எவ்வளோ போராட முடியுமோ போராடுறாரு. ஆனால் ஸ்பைடர்மேனுக்கே உதவி தேவைப்படுது. அப்போ அவரோட ஃப்ராங்க் அப்படின்ற ஃப்ரெண்டை கூப்பிட்டு 2 பேரும் சேர்ந்து அந்த ஃபைட்டை முடிக்கிறாங்க. இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பைடர்மேனோட சக்தி எல்லாமே குறைஞ்சிடுது.
அவரால் அந்த வெப்பு கூட விட முடியல. இதுக்கு என்ன காரணம்னே புரியல. அவருக்கு வந்து ஒரு ஏஐ ஃப்ரெண்ட் இருப்பாங்க. அவங்க தான் வந்து ஸ்பைடர்மேனை வழி நடத்துவாங்க. அவருக்கு இதய துடிப்பு எவ்வளோ இருக்குது, அந்த வெப் வந்து எப்படி இருக்குது, எப்படி செயல்படுது அப்படின்றதெல்லாம் ரெகுலராக கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பட் அவங்ககிட்ட போய் கேட்கும்பொழுது, இல்லை ஏதோ அசாத்தியமான விஷயம் வந்து உங்கள் உடம்புக்குள்ளே நடந்திருக்கு அப்படின்றத சொல்லுவாங்க. இவருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியாது. அப்போ நேராக எங்கே போவார் பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு காலேஜுக்கு போவார். காலேஜில் ப்ரொஃபஸர் வந்து ஃபிசிக்ஸ் நடத்திட்டு இருப்பார். அந்த ப்ரொஃபஸர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் தான் ஹல்க்கு. அவர் கையில் வந்து ஒரு கண்ட்ரோல் மிஷினை கட்டியிருப்பார். என்னென்னா, நான் வந்து ஹல்காக மாறக்கூடாது, நான் என்னை மைண்ட் வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்கேன், மற்றவங்க யாரும் நம்மளை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது அப்படின்றத. ஸோ அந்த கிளாஸ் முடிஞ்ச பிறகு ஸ்பைடர்மேன் தனியாக வந்து அவர்கிட்ட கேட்பார், ஃபிசிக்ஸ் சம்மந்தப்பட்ட, சார் இதெல்லாம் வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னா, இது ஏன் நீ கேட்குற, நீ என் கிளாஸ் பையனே கிடையாது அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் நான் இதுக்கு முன்னாடி இந்த காலேஜில் படித்தேன், நான் உங்கள் கிளாஸ் பையன் கிடையாது அப்படின்னோன்னா அவருக்கும் லைட்டாக தெரிஞ்சிருக்கும், இவன் ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இது வந்து வேறு யாரும் நம்மளை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடாதுன்றதுனால இதை நம்ம உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அகைன் வந்து தன்னோட ஏஐ கண்ட்ரோலர்கிட்ட கொடுத்து அந்த மாதிரி ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணிகிட்டே இருப்பார். இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கார்பியன் வந்துடுவான். வந்து பயங்கரமாக ஃபைட் பண்ணிவிட்டு அவன் வந்து ஸ்பைடர்மேன் ரூமுக்கு போய் அந்த லெட்டரை படிச்சிடுவான். ஓ, உனக்கு வந்து எம்ஜே அப்படின்ற லவ்வர் இருக்காளா, ஸோ அவளை நான் போயிட்டு இப்போ மடக்கிறேன் பாரு, அவளை நான் பிடிக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னா, வேணாம் 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 அப்படின்னு சொல்லுவான். இப்போ அந்த மைண்ட் கண்ட்ரோல் இருக்குல்ல, அந்த மைண்ட் கண்ட்ரோல் வந்து தான் பக்கத்தில் இருக்கிற ஒரு 33 அடிக்குள்ளே இருக்கிற மனுஷங்களை மட்டும் தான் மைண்ட் கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போக முடியும். எக்ஸாம்பிள், இங்கேருந்து 33 அடியில் ஒருத்தர் இருக்கானா, அவன் உடம்புக்கு போயிடும். திருப்பி அங்கேருந்து 33 அடிக்குள்ளே யார் இருக்காங்களோ அவன் உடம்புக்கு போய் அப்படியே பாஸ் ஆகி வேகமாக போயிட்டே இருப்பான். இவன் தன்னோட லவரை காப்பாற்றுறதுக்காக இவனும் வந்து வேகமாக ஓடிட்டே இருப்பான். ஒரு கட்டத்தில் இவன் ஏஐ கிட்ட கேட்டுகிட்டே இருப்பான், அவனை வந்து மானிட்டர் பண்ணிகிட்டே இரு, அவனோட சக்தி எப்படி செயல்படுது அப்படின்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க ஒரு விஷயத்தை கண்டுபிடிப்பாங்க. என்னன்னா, அவனோட சக்தி வந்து வெறும் 33 அடிக்கு மட்டும்தான் பயன்படும் அப்படின்னு ஒன்று. ஸ்பைடர்மேன் என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவனை ஒரு அந்த இடத்துல கொண்டு போய் நிப்பாட்டிட்ட பிறகு அங்கே வந்து சொல்லுவான், உன்னோட சக்தி வந்து 33 அடிக்கு மட்டும் தான் பயன்படும், இங்கேருந்து உன்னால் யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக யார்கிட்ட போவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட போவான். ஹீரோயின் அவங்க ரூமில் வந்து ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டும் இருப்பாங்க. ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போனோன்னே ஹீரோயின் பார்த்துட்டு, நீ யார் அப்படின்னு கேட்டால், நான் தான் ஸ்பைடர்மேன், உங்களுக்கு வந்து ஒரு ஆபத்து வந்திருக்கு, நீங்கள் இப்போ என் கூட வரணும் அப்படின்னு. நீ ஸ்பைடர்மேன், நான் எப்படி நம்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்பா. நீங்கள் நம்பி தான் ஆகணும், உங்களுக்கு இப்போ பெரிய ஆபத்து ஒன்று வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து அங்கேருந்து கூட்டிக்கிட்டு வேற ஒரு யாருக்குமே தெரியாத ஒரு இடத்துல போயிட்டு இந்த இடத்துல தான் பயங்கரமான ட்விஸ்ட் இருக்குது. என்னன்னா, தனியாக போய் நின்ன உடனே இப்போ அந்த பொண்ணுக்கு ஒரு ஃபீல் ஆகும், நீ ஏன் என்னை காப்பாற்றுற, ஏற்கனவே நீ என்னை வந்து நிறைய வாட்டி காப்பாற்றிருக்க. ஸ்பைடர்மேன் அப்படின்னா பொதுமக்களுக்கு பிரச்சனை வரும், காப்பாற்றுறது கரெக்டு தான். ஆனால் நீ எஸ்பெஷலாக என்னையும் என் ஃப்ரெண்டையும் ஒரு 4-5 வாட்டி காப்பாற்றிருக்கியே, அப்போ உன்னை வந்து எனக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னோன்னா ஸ்பைடர்மேனுக்கு அப்படியே புல்லரிக்கும். ஆமாம், நீ உண்மையை சொல்லு, நீ யாருன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போவாங்க. கிட்ட போயிட்டு உன்னோட மாஸ்கை கழட்டு அப்படின்னா அவன் பாதி கழட்டினோன்னா இவங்க வந்து கிஸ் பண்ணுற மாதிரி போயிட்டு அப்போ சொல்லுவாங்க, நீ வந்து பீட்டர் பார்க்கர் தானே அப்படின்னு சொன்னோன்னா இவருக்கு அப்படியே கண்ணு கலங்கும். அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டு ஏன் என்னை வந்து விட்டு போனேன் அப்படின்னு. இல்லை, நான் வந்து உங்ககிட்ட வந்து பேச ட்ரை பண்ணேன், உனக்கு தான் எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர லவபிள் சீனாக இருக்கும். திடீர்னு பார்த்தா அவள் வந்து வியர்டாக ஃபீல் பண்ணுவாள். ஏன் ஸ்பைடர்மேன், நீனா இவ்வளோ முட்டாளா அப்படின்ட்டு. ஏன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வில்லன் இருக்கான்ல, அந்த வில்லன் தான் வந்து இவன் உடம்புல பூந்திருப்பான். முடிஞ்சால் உன் லவரை காப்பாற்றிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரிய கட்டிடத்துலேருந்து அப்படியே கீழே குதிப்பான். ஸ்பைடர்மேனுக்கு வேறு சக்தி கம்மியாக இருக்கும், இருந்தாலும் ட்ரை பண்ணி அவங்கள வந்து காப்பாற்றிடுவான். தன்னோட காதலிக்கு பெரிய ஆபத்து இருக்குது, அவங்கள பாதுகாப்பாக வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஃப்ரெண்ட் ஃப்ராங்க் இருக்கார் இல்லையா, அவரோட இடத்துக்கு போய் அவர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கொஞ்ச நாளைக்கு இவங்களை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒப்படைச்சிட்டு இவர் திரும்பியும் வந்து தன்னை சரி பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவார். சரி பண்ணிப்பார். அந்த ஏஐ உதவி மூலயமா இவர் வந்து திருப்பியும் நார்மலாக வெப் விட முடியும், நார்மலாக ஸ்பைடர்மேனாக இருக்க முடியும். இப்போ திருப்பியும் இவருக்கு ஒரு சிக்னல் வரும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேமேஜ் கண்ட்ரோல் சொன்னோம் இல்லையா, மிகப்பெரிய பாதுகாப்பாக இருக்கிற இடம், அந்த இடத்தையே அடித்து உடச்சி அங்கே இருக்கிற எல்லாரையும் சுட்டு தள்ளி அந்த ஸ்கார்பியன் அங்கே வந்துடுவாப்புல. இப்போ தான் இங்கே இன்னும் பெரிய ட்விஸ்ட் ஒன்று காத்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் காரணம் ஸ்கார்பியன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க இல்லையா, காரணம் வந்து ஸ்கார்பியன் கிடையாது, அது ஒரு பொண்ணு. அவங்க பேர் வந்து ஜீன் கிரே. அப்போ தான் அவங்களோட என்ட்ரி காட்டுவாங்க. ஸோ ஸ்கார்பியனை எல்லாருமே அடிச்சுட்டு அந்த ஜீன் கிரே வந்து பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. அந்த நோக்கு வர்மம் சக்தி இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா, அது வந்து அந்த ஜீன் கிரேக்கு மட்டும்தான் இருக்குது. ஸோ அந்த சக்தியை வச்சு எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்பைடர்மேனை வந்து கஷ்டப்படுத்துவாங்க. பட் ஸ்பைடர்மேன் வந்து இன்னும் சாமர்த்தியமாக செயல்பட்டு தன்னோட ஃப்ராங்க் அவரும் அங்கே வந்துடுவார். ஸோ 2 பேரும் சேர்ந்து சண்டை போடுவாங்க. அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஹல்க் வந்துடுவார். ஹல்க் வந்து ஸ்பைடர்மேனை போட்டு அடித்து துவச்சிருவார். அப்போ தான் ஃப்ராங்க் வந்து காப்பாற்ற ட்ரை பண்ணுவாங்க. ஒரு கட்டத்தில் அந்த லேடி வந்து ஃப்ராங்கோட உடம்புக்குள்ளேயும் போயிடுவாங்க.
அப்போ எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணி லாஸ்ட்டாக அந்த டேமேஜ் கண்ட்ரோலை தன்னோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடுவாங்க. அப்போ ஸ்பைடர்மேன் புத்திசாலித்தனமாக ஒரு விஷயத்த பண்ணுவார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஏஐ டூல் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கும். இவங்க வந்து புத்திசாலித்தனமாக எப்படி ட்ரை பண்ணுறாங்களோ ஒருத்தர் மாதிரி ஒருத்தர், அந்த மாதிரி அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம் டூலை வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க இல்லையா, அது வந்து ஒரு இன்ஜெக்ஷன் மூலயமா அவங்களுக்கு போட்டு டோட்டலாக அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. இப்போ தான் ஸ்பைடர்மேனுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கும். அப்பாடா இவ்வளோ ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக போயிடுவார். ஆனால் அதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய உண்மை வெளிப்படும். என்ன அப்படின்னா, அந்த ஜீன் கிரே அப்படின்ற அந்த லேடி இருக்காங்களா, இவ்வளோ நேரம் அவங்கள தானே நம்ம வில்லன் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் உண்மையிலேயே வில்லன் வந்து அவங்க கிடையாது. அதாவது அந்த டேமேஜ் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருக்க ஒரு உயர் அதிகாரி இருப்பார் பிளாக்கா. ஸோ அவர் தான் நல்ல ஒரு மாதிரி நடிச்சிட்டு இருந்திருப்பாரு. ஆனால் ரியலாக பார்த்தீங்கன்னா அவர் தான் வில்லன். ஏன்னா இந்த ஜீன் கிரேக்கு ஒரு தங்கச்சி இருப்பாங்க. அவங்களுக்கும் இதே மாதிரி பவர் இருக்கும். இந்த பவர் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்ட அந்த வில்லன் வந்து என்ன பண்ணுவார்னா, இவங்களை எப்படியாவது அடைச்சி வச்சு இவங்களோட பவர் வந்து நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு அவங்க தங்கச்சியை கடத்தி கொண்டு போய் அவங்கள வந்து அந்த பவரெல்லாம் எடுக்கணும்னு ட்ரை பண்ணும்பொழுது அவங்கள வந்து இறந்துட்டு இருப்பாங்க. ஸோ இந்த விஷயத்த பழி வாங்குறதுக்காக தான் ஜீன் கிரே வந்திருப்பாங்க. ஸோ இப்போ இந்த ஸ்பைடர்மேனுக்கு இந்த உண்மையெல்லாம் தெரிய வரும். இப்போ ஸ்பைடர்மேன் தேடி போவார் ஜீன் கிரேவை. ஆனால் ஜீன் கிரே பாதுகாப்பான ஒரு இடத்துல அந்த வில்லன் வந்து ஜீன் கிரேவுடைய பவரையுமே எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு. ஆனால் அப்படி பண்ணும்பொழுது அந்த ஜீன் கிரேக்கு 100 மடங்கு சக்தி வந்துடும். அப்போ ஸ்பைடர்மேன் வந்து சொல்லுவார், சாரி என்னை மன்னிச்சிரு, நீ எதுக்காக வந்தேன்னு எனக்கு தெரியாமல் நான் வந்து உன்னை அடிச்சிட்டேன், இப்போ நான் உன்னை காப்பாற்ற தான் வந்திருக்கேன்னு சொல்லுவார். ஆனால் அவங்க சிரிப்பாங்க, நீ என்னை காப்பாற்ற வந்தாலும் அது வந்து ரொம்ப லேட் ஆயிடுச்சு, அதனால் யாரையுமே காப்பாற்ற முடியாது, எல்லாரையும் நான் அழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பவர் அந்த சிட்டியில் இருக்கிற 1 கிலோமீட்டரில் இருக்க எல்லாரோட மைண்டையும் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருவாங்க. அப்போ ஃப்ராங்க் வந்து ஸ்பைடர்மேனுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவார். தூரத்தில் இருந்து ஒரு லாங்காக ஸ்னைப்பரை வச்சு அவர் வந்து சுட்டுருவார். பட் அந்த ஜீன் கிரே உயிரை காப்பாற்றுறதுக்கு ஸ்பைடர்மேன் தன்னோட உயிரை கொடுத்து அந்த குண்டை வந்து தான் வாங்கிப்பார். அப்போ தான் அந்த ஜீன் கிரே வந்து ரியலைஸ் பண்ணுவாங்க, என்னென்னா நமக்காக ஒருத்தர் உயிரை விட்டுருக்காரு. அவங்க என்ன நினச்சிருப்பாங்கன்னா, நம்ம வித்தியாசமாக இருக்கும், நமக்காக யாருமே இல்லை அப்படின்னு நினச்சிருப்பாங்க. அப்போ தான் ஸ்பைடர்மேன் சொல்லுவார், நான் இருக்கேன் உனக்காக அப்படின்னு சொல்லுவார். ஸோ அதுக்கப்புறம் ஸ்பைடர்மேனை போய் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்து அதுக்கப்புறம் ஊர் மக்கள் எல்லாம் ஸ்பைடர்மேனை கொண்டாடுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்பைடர்மேனும் சரியாகி வந்துடுவார். நம்ம ஸ்பைடர்மேனோட லவர் எம்ஜேக்கும் எல்லா உண்மையும் தெரிய வந்து அவங்களும் ஒன்றா சேர்ந்துருவாங்க. இதுதான் வந்து ஹாப்பி எண்டிங் இந்த படம். இந்த படம் நான் வந்து ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிட்டேன். நீங்கள் தியேட்டரில் போய் படத்தை பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும், என்ஜாய் பண்ணலாம். ஃபேமிலியோட பசங்களை எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் பாருங்கள். ஒரு 2.5 மணி நேரம் பவர் பேக்காக இருக்கும், ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க பசங்க. இந்த ரிவ்யூ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்த படத்தோட ரிவ்யூவோட உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். பாய். ஒரு நிமிஷம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.